பதவியே வேண்டாம், தெரித்து ஓடும் அதிகாரி. ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்து தீயணைப்பு ஆணையம். டிஜிபி சங்கர் ஜிவால் அதிரடி ராஜினாமா. தமிழ்நாடு தீயணைப்பு ஆணைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ராஜினாமா செஞ்சிருக்கார். அவர் மட்டுமல்லங்க, ஆணைய உறுப்பினர்களான சத்தியமூர்த்தி, நமச்சிவாயம், இக்ராம் ஆகியோரும் திடீரென்று ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சங்கர் ஜிவால் 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த திறமையான IPS அதிகாரி. இந்த நிலையில தற்பொழுது இந்த முடிவு எடுக்க யார் காரணம் என்பதையும், யார் இந்த டிஜிபி சங்கர் ஜிவால் என்பதனையும் குறித்து தற்பொழுது விரிவாக பார்த்து விடலாம். தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு டிஜிபி, அதாவது காவல்துறை தலைவராக பதவி வகித்தவர் தான் சங்கர் ஜிவால். இவர் கடந்த 2023 ஜூலை மாதம் முதல் 2025 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக செயல்பட்டார். அதன் பிறகு ஓய்வு பெற்றார். சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவர் தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் தீயணைப்பு ஆணையம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் 2025 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த ஆணையம் செயல்படும். அதன் தலைவராக சங்கர் ஜிவால் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால சங்கர் ஜிவாலுக்காக இந்த புதிய பிரிவு உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டுச்சு. இந்த ஆணையம் என்பது மாநிலத்தின் தீயணைப்பு மற்றும் அதனுடைய மீட்பு பணிகளை நவீனப்படுத்துவது, பேரிடர் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது உள்ளிட்டவற்றை அடிப்படையாக வைத்து செயல்படும் என்று கூறப்படுது. மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் கூடுதல் இயக்குனர் இந்த ஆணையத்தின் அலுவல் வழி ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என்றும் கூறப்பட்டது. இந்த ஆணையத்தின் முதல் தலைவராக சங்கர் ஜிவால் பொறுப்பேற்று செயல்பட்டு வந்தார். இந்த ஆணையத்தின் தலைவராக சங்கர் ஜிவால் கடந்த 9 மாதங்களாக பணியாற்றி வந்த நிலையில அவர் இன்னைக்கு தன்னுடைய அந்த தலைவர் பதவியை திடீரென்று ரிசைன் பண்ணியிருக்காரு. சங்கர் ஜிவால் மட்டுமல்ல, ஆணைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி, நமச்சிவாயம், இக்ராம் ஆகிய 3 பேரும் திடீரென்று ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த பொறுப்புல சங்கர் ஜிவாலை முந்தைய திமுக அரசு நியமனம் பண்ணுச்சு. ஆனால் தற்பொழுது ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு இல்லையா? சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி விஜயின் தமிழக வெற்றி கழகம் அபார வெற்றி பெற்றது. இதற்கிடையேதான் தனக்கு மாநில தீயணைப்பு ஆணையத்தின் தலைவர் பதவி வேண்டவே வேண்டாம் என்று சங்கர் ஜிவால் அதிரடியாக ராஜினாமா பண்ணியிருக்காரு. இருப்பினும் அவருடைய ராஜினாமாவிற்கான உறுதியான காரணம் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் அபிஷியலா வெளியாகல. சங்கர் ஜிவால் தமிழ்நாட்டின் டிஜிபியாகும் முன்பு சென்னை மாநகர போலீஸ் ஆணையராக பணியாற்றியிருக்காரு. இவர் 1990 பேட்சை சேர்ந்த IPS அதிகாரி கூட. 35 வருஷங்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய பொறுப்புகள்ல இருந்தார். இவர் உத்தரகாண்டை சேர்ந்தவர். இவர் மன்னார்குடி உதவி எஸ்பியாக தமிழ்நாட்டில் தன்னுடைய பதவியை ஸ்டார்ட் பண்ணாரு. சேலத்துல எஸ்பியாகவும் ஆளுநரின் ADCயாகவும் பணியாற்றினார். அதன் பிறகு மத்திய பணிக்கு போனார். போதை கட்டுப்பாட்டு முகமையின் தெற்கு மண்டல இயக்குநராகவும் பணியாற்றியிருக்காரு. உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் IG-யாக பணியாற்றியிருக்காரு. உளவுத்துறையில செயல்பட்டிருக்காரு. இது தவிர வெவ்வேறு பிரிவுகள்ல பணியாற்றியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ADGP சிறப்பு அமலாக்க பிரிவு மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவரின் இந்த ஒரு முடிவு பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற தமிழ்நாட்டின் அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்போடு இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.